வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகழ் சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. திருப்பலிகளே விசுவாசம், சுதா, பிரஷீதா, லெனின் இவர்கள் நன்றி அறிதலாகவும், கே பரமானந்தம், முத்துலட்சுமி, ஜெசீனா, ஜோஷ்வா நன்றி அறிதலாகவும், வினோத்குமார், கோமதி, ஆராதனா, ஆத்விக் நன்றி அறிதலாகவும், ஜாய், விக்டோரியா, ஷாம், ரித்திக் நன்றி அறிதலாகவும், ஜோசப், செல்வராணி, ரூத், ரேச்சல், ரியா நன்றி அறிதலாகவும், பிரான்சிஸ் அமல்நாதன், குணசிலியர்பர்ட், அம்ப்ரோஸ், தேசார் ராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், லவ்லிக் இறைவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாகவும் நன்றி அறிதலாகவும், மேலும் ஜெஸ்ஸி அவர்கள் நன்றி அறிதலாகவும், மேலும் லீமா ரோஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளை நன்றி அறிதலாகவும், வசந்தி, மேரி வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றி பலியாகவும், நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும், பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், அருட் சகோதரியுடைய உடல் சுகத்திற்காகவும், ஆன்மீக நலனுக்காகவும், விடுதி மாணவிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருவருகை காலம் 4ஆம் வாரம், அன்பின் ஞாயிறு. இது அன்பின் மெழுகுவர்த்தி அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல் நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஆண்டவரே, உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே, நீர் வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். கருணை கடலேவா, கதித்த தயபாரவா, சொருதி மறையோர்க்கு சுடரொளிவா, இம்மானுவே ஏகநாதா, எங்கள் பாவதோஷம் தீர ஏனின்னும் வரத்தாமதம். அன்பு சகோதர சகோதரிகளே,
திருவருகை காலத்தின் 4ஆம் மற்றும் இறுதி வாரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இக்கணத்திலும் நம்பிக்கையிலும் காத்திருப்பின் நிறைவு நெருங்கி வருகிறது. ஆண்டவரின் வருகை மிக அருகில் உள்ளது. கடவுள் நம்மோடு எனும் இம்மானுவேல் நம் வாழ்வை அருளாலும் ஒளியாலும் புதுப்பிக்க வருகிறார். இன்றைய வாசகங்கள் மரியாவின் கீழ்ப்படிதலையும் யோசேப்பின் விசுவாசத்தையும் நம் மீட்புக்காக வெளிப்படும் கடவுளின் திட்டத்தை நமக்கு தந்திருப்பது பயமறியாத நம்பிக்கை, சிறுமையின் பணிவு, கடவுளில் வைக்கக்கூடிய முழு ஒப்புக்கொடுத்தல், இவை அனைத்தும் நம் இதயத்தையும் குடும்பத்தையும் கிறிஸ்துவை பெற தயாராக்கும். மேலும் நம் உள்ளங்களை அமைதிப்படுத்தி ஒப்புரவால் நிரப்பி நற்செயலில் நிலைத்து நம் இதயங்களை ஒளி, தூய்மை மற்றும் அன்பால் அலங்கரிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் நாம் வரப்போகும் கிறிஸ்துவை நம்பிக்கை மிகு மனதுடன் எதிர்பார்ப்போமாக. சமாதானத்தின் ஆண்டவரை ஏற்க நம்மை நாம் தயார் செய்ய முனைவோம். நம்மோடு இருப்பதற்காக வருகிற ஆண்டவரின் வருகை நம் வாழ்வை புதுப்பிக்கட்டும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூயர் மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவி ஒன்று பிள்ளரைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா வாயிலாக இறைவன் தம் மக்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை வாக்களிக்கிறார். அரசன் ஆகாசு நம்பிக்கையின்மையில் இருந்த போதும் கடவுள் தாமாகவே ஒரு அடையாளத்தை அளிக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பம் கொண்டு ஒரு ஆண்மகனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைப்பாள் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். இம்மானுவேல், கடவுள் நம்முடன் என்ற இந்த பெயர் கடவுள் தம் மக்களை விட்டு விடாதவர், அவர் நெருக்கமாக வருபவர், அவரது மீட்பை நமக்குள் வெளிப்படுத்துபவர் என்பதை நினைவுபடுத்துகிறது. ஆகவே இந்த இறை வார்த்தையை கவனமுடன் கேட்டு கடவுளின் வாக்குறுதிகள்
எவ்வாறு நம் வாழ்க்கையில் நிறைவேறுகின்றன என்பதை சிந்தித்து அதை நம் வாழ்வாக்குவோம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் செழிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரே எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தன் அழைப்பையும் நற்செய்தியின் மகத்துவத்தையும் விளக்குகிறார். அவர் தன்னை கிறிஸ்து இயேசுவின் பணியாளன், தூதராக அழைக்கப்பட்டவன், நற்செய்திக்காக ஒதுக்கப்பட்டவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த நற்செய்தி புதிய செய்தி அல்ல. இறைவாக்கினர்களால் முன்கூட்டியே வாக்குறுதி செய்யப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் மூலம் நிறைவேறிய மீட்பின் நற்செய்தியே. பவுல் நமக்கு நினைவூட்டுவது, நாம் அனைவரும் ஆண்டவரின் அருளால் அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், தூய வாழ்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கூறும் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்டு அந்த அழைப்பை நம்மில் ஏற்றுக்கொள்வோம். தாவீதின் மறுமலர்வரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர் மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது: நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில்
வல்லமை உள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்துதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, நீ மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்கவள், திருவரி காலத்தின் 4ஆம் வாரத்தில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய நாள் நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது யோசேப்பை பற்றியும் மரியாவை பற்றியும் சிந்திக்க அழைக்கின்றது. ஆனால் அதிலும் மிகச்சிறப்பாக யோசேப்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காரணம், யோசேப்பு
விவிலியத்திலே எங்கும் பேசியதாக நாம் பார்ப்பதில்லை. சில சமயம் அவர் ஊமையாகவோ அல்லது இவர் பேச மாட்டாரா என்றும் ஒரு குழப்பம் நமக்கு வரலாம். காரணம், அவர் எங்கேயும் பேசுவதாக நாம் பார்ப்பதில்லை. ஆனால் நாம் கூர்ந்து சிந்திக்கின்ற பொழுது திருவிவிலியத்திலே அவர் 3 விதமாக பேசுவதாக நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக வானதூதர் பேசியதை கேட்டார். இரண்டாவதாக வானதூதர் பேசியதை பார்த்தார். மூன்றாவதாக வானதூதர் பேசியதை அறிந்தார். எப்படி இவர் இந்த 3ஐயும் செய்தார் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர் எங்கும் பதிலளிக்கவில்லை, மாறாக பேசியதை பார்த்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். ஆண்டவராகிய கடவுள் வானதூதர் வழியாக அவருக்கு இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அங்கே அவர் பதிலளிக்கவில்லை, மாறாக அவர் பேசியதை கேட்டார். அது கேட்டது மூலமாக தன் உள்ளத்திலே ஒரு குழப்பம். இந்த கன்னி எப்படி கருத்தாங்க முடியும்? மோசையின் சட்டத்தை படித்திருக்க என்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஊர் உலகம் என்னை என்ன சொல்லும்? இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்க்கும்? நான் மனைவியாக ஏற்க இருக்கின்ற இந்த மரியாவை இவர்கள் எப்படி நினைப்பார்கள்? தாவீதின் மரபிலே பிறந்த எனக்கு இப்படி ஒரு இழிவான செயலா என்று கூட அவர் சிந்திக்க நேர்ந்திருக்கும். காரணம், யூத சமுதாயத்தை பொறுத்தவரையில் மோசையின் சட்டத்தை மிக தீவிரமாக கடைபிடித்து வந்தார்கள். ஒரு கன்னி கருவுற்றிருந்தால் அவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் சட்டத்தில் உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது இவர் எதற்காக அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது வானதூதர் வழியாக அங்கே அறிவிப்பை மொழிகிறார். வானதூதர் இது தூய ஆவியால் தான் நிகழ்ந்தது என்று அறிவிக்கின்ற பொழுது அதை கேட்கிறார். அந்த கேட்ட கணமே அவர் தாமதிக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள தயாராகிறார். காரணம், அவர் கடவுளை முழுமையாக நம்பியிருந்தார். அத்தகைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் கருவுற்றிருக்கின்றாள், அதுவும் திருமணத்துக்கு முன்பாக. அப்படி இருக்கின்ற பெண்ணை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? ஆனால் அது தூய ஆவியால் தான் நிகழ்ந்தது என்று நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுதும் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஒரு கேள்வி நம்மிடம் கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காரணம், நம்முடைய சமுதாயம் நம்மை அப்படி பார்க்கிறது. ஆனால் தூய ஆவியால் கருவுற்ற அந்த பெண்ணை இவர் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு கடவுள் மீது முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அதனால்தான் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராகிறார். இரண்டாவதாக வானதூதர் பேசியதை பார்த்தார். இவர் எப்படி பார்க்கிறார் என்றால், குழந்தையாகிய அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது மாட்டு தொழுவத்திலே தீவன தொட்டியிலே கிடக்கின்ற பொழுது அங்கே அவர் பார்க்கிறார். வானதூதர் சொன்னது நிறைவேறியது என்று அங்கே அவரால் பார்க்க முடிகிறது. அந்த 3 இடையர்களும் வந்து இவரை அரசர் என்ற அளவுக்கு உயர்த்துகின்ற பொழுது அவர் அங்கே பார்க்கிறார். அங்கேயும் அவர் மௌனம் காக்கிறார். அந்த மௌனம் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் சிந்திக்க தூண்டுகிறது என்று நாம் பார்க்க முடியும். காரணம், நாம் கத்துவதால் நம்மால் ஒன்றும் யோசிக்க முடியாது. ஆனால் எப்பொழுது நாம் அமைதியாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் தான்
நமக்கு ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது அங்கே ஒரு தெளிவு கிடைக்கிறது. அங்கே ஒரு தெளிவு வேண்டும் என்றால் நாம் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் யோசேப்பும் நமக்கு கற்றுத் தருகிறார். நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அவர் வழியாக பல படிப்பினைகளை நாம் பெற முடியும். ஆனால் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக, வானதூதர் பேசியதை அறிந்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, யோசேப்பே, தாவீது மகனே, நீ இஸ்ரேல் நாட்டுக்கு போ, ஏனென்றால் குழந்தையை கொல்ல தேடியவன் உயிரிழந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. அந்த குழந்தையை, இயேசுவை கொல்ல தேடிய ஏரோது அரசன் இறந்து விட்டான், நீ இஸ்ரேலுக்கு ஓடிப்போ. அங்கே அவர் வானதூதர் வழியாக அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். அதன் காரணமாகவே மறுகணமே அங்கிருந்து சென்று விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட இவர் எப்படி அதன் வழியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு நீதிமானாக இருந்தார் என்பது தெளிவுபடுகிறது. அதன் காரணமாகவே கருவுற்றிருக்கின்ற அந்த அன்னை மரியாவை அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அன்பு இருமார்படையாது, அன்பு கோபம் கொள்ளாது, அடுத்தவளை இழிவாக பேசாது என்று கூறுகிறது. ஆனால் அத்தகைய அன்பு முழுவதும் இந்த யோசேப்பை சாரும் என்பதே என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. காரணம், அன்னை மரியாவை அவர் அவ்வளவு அதிகமாக அன்பு செய்திருந்தால் அந்த அன்பின் காரணமாகவே அன்னை மரியாவை அவர் இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பவில்லை. மாறாக அவரை எப்படியாவது இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் அவரை மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். காரணம், அவர்களை கொன்று விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் காரணமாகவே இத்தகைய செயலை அவர் செய்கிறார். அவர் நினைத்திருந்தால் மோசையின் சட்டப்படி அவரை விட்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. காரணம், அவர் அன்பின் மறு உருவமாக இருக்கிறார். இன்றைய நாளில் அன்பின் திரியை நாம் ஏற்றியிருக்கிறோம். இந்த அன்பின் திரியின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலும் அன்பு வெளிப்படுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காரணம், ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்கின்ற பொழுது, எனக்கு எதிராக தீங்கு செய்கின்ற பொழுது அவனை மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு இருக்கிறேனா, அல்லது அவனை வஞ்சகம் செய்து கொல்ல தேடுகிறேனா, அல்லது அவருக்கு எதிராக நானும் பாவத்தை செய்கிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், நம்முடைய இயல்பு அதாக இருக்கிறது. மனித இயல்பு என்பது ஒருவனை வஞ்சிக்கக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் கடவுளின் இயல்பு என்பது அதற்கு எதிர்மறையாக இருக்கும். அதைத்தான் யோசேப்பு இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு எப்பொழுதும் அன்பை வைத்துதான் பல வேலைகளையும் செய்து வந்தார். அன்பில்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. காரணம், அவர் ஒரு தச்சராக இருந்த பொழுதும் அடுத்த இடத்தில் எப்படி அவர் இருந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு நீதிமானாகவும் அமைதியான மனிதனாகவும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, கடவுளின் வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் அமைதியாக சிந்திக்கின்ற பொழுது அங்கே ஒரு தெளிவு கிடைக்கிறது. அந்த தெளிவு வேண்டும் என்றால் நாம் கடவுளை நம் உள்ளத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். அந்த தியானத்தின் காரணமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதைத்தான் அந்த யோசேப்பு அவநம்பிக்கையில் இருக்கின்ற பொழுது, நீ தூக்கத்திலிருந்து எழுந்திரு என்று வானதூதர் கூறுகிறார். தூக்கத்திலிருந்து எழுந்திரு என்று கூறுகின்ற பொழுது, நீ அவநம்பிக்கையிலிருந்து எழுந்திரு என்று வானதூதர் குறிப்பிடுகிறார். நாம் சில நேரங்களிலே நம்முடைய அவநம்பிக்கையின் காரணமாக பல தவறுகளை செய்யக்கூடும். ஆனால் கடவுளிடம் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக
நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுதும் எசாயா மிக அழகாக ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகையை பெற்றெடுப்பாள் என்று கூறுகின்ற அந்த அடையாளத்தை முன்கூட்டிய இறைவாக்கினர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் காரணமாக அவர் கண்டிப்பாக ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று நம்மால் கூற முடியும். ஏனென்றால் அவருடைய சிந்தனை செயல்கள் அனைத்தும் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. எசையா இறைவாக்கினர் கடவுளுக்கு பயந்து நடந்தவர். திருவிவிலியத்திலே 3 பெரிய இறைவாக்கினர்களை பார்க்கிறோம். எசாயா, எரேமியா, எசேக்கியேல். அதில் எசாயா என்பவர் மிகவும் பொறுமையுடனும் ஆண்டவரில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தவர். அதன் காரணமாகவே அவர் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் மிக அழகாக நற்செய்தி என்னும் ஆண்டவரை நமக்கு தருகிறார். அவரை ஆண்டவரின் ஊழியனாக பார்க்கிறார். நான் ஆண்டவரின் ஊழியன் என்று சொல்கின்ற பொழுது அங்கே அடிமைத்தனம் வெளிப்படவில்லை. மாறாக அவரும் கடவுளை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார், இறைமகன் இயேசுவை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார் என்பது அங்கே வெளிப்படுகிறது. அந்த அன்பு இல்லை என்றால் அவரை தான் இறைமகன் இயேசுவின் ஊழியன் என்று சொல்ல முடியாது. ஊழியன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அடிமைத்தனத்தின் உச்சமாக இருக்கிறது. நான் அவருக்கு ஊழியம் செய்து வருகிறேன், அவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அவரில் முழுமையான நம்பிக்கையும் அன்பையும் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்மால் அதால் சாதிக்க முடியும். நாம் யாரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கடவுளிடமா அல்லது இந்த உலக மாயிடமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீர்கள் வரும். ஆனால் அங்கே யாரிடம் எங்கே முறையிடுகிறோம்? கடவுளிடமா அல்லது நம்மை சார்ந்தவிடமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் கடவுளை முன்னிறுத்தி ஒரு செயலை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் பதிலளிப்பார். ஆகவே இயேசுவில் அன்பின் கொள்ளை இன்றைய திருப்பலியில் அந்த யோசேப்பை போல அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாள். அதே போல யோசேப்பும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அனைத்தின் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுத் தருகிறார். அந்த யோசேப்பை போல நாமும் அமைதியோடு சிந்திக்கின்ற மனம் படைத்தவர்களாக அவரை போல நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் அந்த அதீத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலி வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்ம மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார். நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நமது எண்ணங்களையும் ஏக்கங்களையும் சமர்ப்பிப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த எங்கள் அன்பின் நிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நற்செய்தி பணியில் சிறந்து விளங்கவும், இயேசுவை பிரதிபலிக்கும் மறு கிறிஸ்துவாக இவ்வுலகில் வாழ்ந்து மக்கள் அனைவரையும் உம்மிடம் அழைத்து அன்பு உறவை இவ்வுலகில் நிலவிட செய்யும் நல்ல இறை ஊழியர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியும் ஆனவரே எம் இறைவா, உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்கும் மாதா தொலைக்காட்சியை உம் ஆவியால் வழிநடத்தி சமூக ஊடகங்களின் வழியாக மக்களிடம் கிறிஸ்துவின் ஒளியை எடுத்துச் செல்லும் பணியில் உறுதிப்படுத்துவதாக. மேலும் இப்பணிக்காக பணிபுரியும் அருள் தந்திரிகள், பணியாளர்கள் செய்யும் செயல்களை ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து மக்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் பலன் தருபடி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, ஏழ்மை தொட்டிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் அன்பை உலகமெங்கும் அறிவித்து ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உணவு, உடை, உறைவிடம், மரியாதை ஆகியவற்றில் பற்றாக்குறையுடன் வாழும் அனைத்து ஏழை எளிய மக்களை நீர் ஆசிர்வதித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தனிமையிலும் துயரிலும் இருப்பவர்கள், வீடற்றோர், வேலை இழந்தோர், நோயுற்றோர், முதியோர், தனிமையில் வாழ்வோர் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அனுபவிக்க உம் ஆறுதலையும் நம்பிக்கையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சியின் இறைவா, கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை நீர் உம் ஆவியால் வழிநடத்தி ஒற்றுமை, அன்பு, சேவை ஆகியவற்றில் அதை உறுதிப்படுத்துவது போல எங்கள் பங்கு மக்களை உறுதிப்படுத்தி இந்த பங்கில் வாழும் அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து நம்பிக்கையிலும் அன்பிலும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழவும், பங்கு ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிபாடு, மறைக்கல்வி, ஜெப வாழ்க்கை ஆகியவற்றில் எங்கள் பங்கு வளர்ந்து பலர் கிறிஸ்துவை நெருங்கி அறிய உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே எம் இறைவா, நாட்டை ஆள்வோர் அனைவரும் இனி தங்களுக்கென வாழாமல் நாட்டு மக்களின் தேவைகளை அவர்களின் எண்ணங்களில் உணர்ந்து உமது தூய ஆவியின் ஆற்றலினால் உந்தப்பட்டவர்களாக அவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ உமது ஆட்சியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோரின் நம்பிக்கையும் உயிர்த்தெழுதல் உறுதியுமான எம் இறைவா, உமது கருணையால் இறந்த அனைத்து ஆத்துமாக்களையும் பாவங்களில் இருந்து சுத்திகரித்து நித்திய ஒளியிலும் சமாதானத்திலும் அவர்களை சேர்த்து உமது விண்ணரசில் அமர செய்யவும். அன்பினர் இழந்த வலி, துக்கம், தனிமையில் இருக்கும் குடும்பங்களுக்கு உமது ஆறுதலும் நம்பிக்கையும் அருளவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே,
என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திரு வயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என்று யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமிழ் புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கருளினார். ஆகவே வானு தூதர் முதன்மை வானு தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை இனத்திற்கு மூற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழுகும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பராம் கட்டளையில் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்த அமைதியை நாம் ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உன் திருமகனின் பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்கு இலக்கணமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா.